எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சும்மா கேளுங்க. இது ரொம்ப சில்லியா இருக்கும்னா கூட நினைக்க வேண்டாம். ஏன்னா கஸ்டமர் கேட்கற கேள்வி தான் நம்மளும் கேட்போம். நம்ம எப்படி கேட்டாலும் உங்களுக்கு தெரியல புரியலன்னா சொல்லுங்க, நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம சரி, நம்ம உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லையில? டவுட்ஸ் எதுவும் இல்லையில? இல்லை சார். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நீதான் வந்து இங்கே புதுசா இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்மளுடைய லே அவுட் வந்து மாநகராட்சியில் இருக்கா இல்லை அவுட்டர்ல இருக்கா? மாநகராட்சி வெளியே பஞ்சாயத்துல இருக்கா? மாநகராட்சி. இது மெயினான ஒரு விஷயம், அது தெரியும். மாநகராட்சி கேம்பஸ்குள்ள நம்ம மாநகராட்சியில இருக்கோம். எந்த வார்டுன்னு தெரியுமா? கோட்டம் வந்து பொன்மலை கோட்டம். எந்த வார்டு? வார்டு நம்பர் 56. 56ல அது வந்து கருமட்டம் உங்களுக்கு இல்லைங்களா? நீங்க நேஷனல் காலேஜ் திரும்புறோமா? லெப்ட்ல இருக்கிறது பூராவே 56. சார் யார் பேசுறீங்க? சார் பேசாதீங்க ப்ளீஸ். ஸோ போய் இங்கேருந்து போகும்போது கருமண்டம் தாண்டிட்டீங்கன்னா ரைட்ல இருக்கிறது பூராமே 55வது வார்டு, லெப்ட்ல இருக்கிறது பூராமே இங்க ஸ்டார்ட் ஆகி நம்ம இடம் தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா 19 வரைக்கும் அந்த வார்டு போகுது 56வது வார்டு. பிராட்டியூர் ரைட் சைடு பூரா பிராட்டியூர் வந்து 56ல வராது, 55ல ஒரு பிராட்டியூர். ரோட்டுக்கு ரைட் சைடு பூராமே சரிங்களா? ரோட் சைடு லெஃப்ட் சைடு பூராமே 56 வந்து பொன்மலை கோட்டத்தில் வரும். சரி, எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தெரியுமா உங்களுக்கு? சார் கோர்ட்னா கேஸ் நடக்குது சார். இல்ல சார், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னா பத்திரம் பதிவு பண்றோம் இல்லைங்களா? கோர்ட் பேக் சைடு கோர்ட் கேம்பஸ்க்குள்ள ஒரு பத்திரம் ஆஃபீஸ் இருக்கு. ஜாயிண்ட் ஒன்றுன்னு சொல்லுவாங்க சரிங்களா? அந்த அதுல வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இருந்துச்சு, இப்போ 1. அதுல வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டோடைய டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் மாட்டி தான் இருக்கும். கீழே வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ். பொதுவாக அந்த பத்திர பதிவுகள் பூராமே சப் ரிஜிஸ்ட்ரார் தான் நடக்கும். அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எங்க சொன்னா கோர்ட் கேம்பஸ்குள்ள சரிங்களா? கோர்ட் கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் தான் நம்மளுடைய அந்த பவுண்டரியில தான் நம்ம இடம் வருது. ஸோ இப்போ நம்ம இடத்துடைய கைட்லைன் வேல்யூ உங்களுக்கு அரசு மதிப்புன்னு ஒன்று இருக்கு. அதை பத்தி தெரியுங்களா உங்களுக்கு? 750 ரூபா ஸ்கொயர் ஃபீட். நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து 2020 ரூபாய், கைட்லைன் வேல்யூ வந்து 750 ரூபாய். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன் ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டான்னு சொன்னாங்க. எவ்வளோ பேங்கோட நம்ம டைப் பண்ணிருக்கோம் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 6 பேங்கோட நம்ம பேசி ஓகே பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா? HDFC, ICICI, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு சரிங்களா? இதெல்லாம் பேங்கிங் செக்டர். இது மட்டும் இல்லாம ஃபினான்ஸ் செக்மெண்ட் இருக்கும். சோழமண்டலம், ஸ்ரீராம் இல்லைங்களா? நிறைய சின்ன சின்ன ஃபினான்ஸ் செக்மெண்ட் இருக்கும். அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8ல நம்ம வந்து பந்தன் பேங்க் கூட பந்தன் அதுல கூட நம்மளுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி எந்த பேங்க்ல வரணும், ஏவன் LIC, SBI இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஏன்னா பேங்க் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் லிமிட்ல உள்ள DTCP ரெரா அப்ரூவல் வாங்கின கார்பரேஷன் அப்ரூவல் ஆகிருக்கும். கார்பரேஷன் அப்ரூவல்ன்றது அவ்வளோ பெரிய கடுசு தான். நீங்கள் ரூரல் அப்ரூவலோட கார்பரேஷன் அப்ரூவல் வந்து ரொம்ப முக்கியமானது. கார்பரேஷன் அப்ரூவல் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ரூரல் அப்ரூவல் கார்பரேஷன் அப்ரூவல் வித்தியாசம் இருக்குது. கார்பரேஷன் அப்ரூவலுக்கு எலக்ட்ரிசிட்டி பூரா உள்ளே கொண்டாந்துருக்கும். போஸ்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாகவே உள்ளே கொண்டாந்துருக்கும். ரூரலுக்கு எலக்ட்ரிசிட்டி வரணும்னு அவசியம் கிடையாது, சோலார் வச்சா போதும். நம்ம லேவுல பார்த்தீங்கன்னா சோலாரும் இருக்கும், எலக்ட்ரிசிட்டியோடைய கனெக்ஷனும் இருக்கும். ஈவன் எலக்ட்ரிசிட்டி லைட்டு போடுறது ஒவ்வொன்றுலையுமே 40 வாட்ஸ் சோலார் இந்த லைட்டு என்ன LED லைட் இருக்கு இல்லையா, அது போடுறதுக்கு தனியாக 1 லட்சம் பணம் கட்டிடுவோம். நம்ம JBR கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் கார்பரேஷன் பணம் கட்டிடுவோம். ஸோ அது ஒரு 15 நாள் லைட் வந்து 4 நாள் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அது வந்துடும். ஸோ ஆனால் EB லைனும் உள்ளே வந்துச்சு சரிங்களா? அது இல்லாமல் சிமெண்ட் ரோடு ஜென்ரல், ட்ரைனேஜ் ஜென்ரல் எல்லா லேவுலையும் வந்துடும். 3வது 4வது ஒன்று இருக்கு. என்ன சொன்னா ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் காணிமனை வரின்னு சொல்லுவாங்க. இப்போ பஞ்சாயத்து கிராமத்தில் உள்ள சொத்துக்கள் ஈவன் நீங்க
பிராட்யூர் தாண்டி ரைட் சைடில் இந்த இனியானூர், இதில் நாச்சிக்குறிச்சி இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கேயுமே 1800 ரூபா 2000 போகுது. நீங்கள் அதே சோழ தீர நறுக்குள்ளேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 போகுது. நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் போட்டு 3000 தான் ஓப்பன் பண்ணி போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒரு சின்ன லேவுட் தான் போட்டுருக்காங்க, நம்ம லேவுட் மாதிரி தான் போட்டு ஒரு 2 ஏக்கர் தான் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 ரூபா 2799 ரூபா அந்த மாதிரி தான் அவங்க ரேட் போட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாமே கூட கார்பரேஷன் அப்ரூவல் கிடையாது, அதெல்லாம் கிராம பஞ்சாயத்து அப்ரூவல் தான். ஆனால் சிட்டியை ஒட்டியே இருக்கும். நம்மளுக்கு கார்பரேஷன் அப்ரூவல் என்னன்னா ஒவ்வொரு காளிமனைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மின்கூட்டியே 7 வருஷத்துக்கு நம்ம வந்து காளிமனை வரை கட்டியிருக்கோம். அது கட்டுறதுனால என்ன ஆகுச்சுன்னா, நீங்கள் நாளைக்கே ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு சொன்னேன், வீடு கட்டுறாங்கன்னா அப்ளை பண்ணுறோம். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் காளிமனை வரை கட்டியிருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கும். கட்டலைன்னா கட்டிட்டு வாங்கன்னு அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகாது. நீங்கள் கார்பரேஷனுக்கு போனீங்கன்னா 7 வருஷத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு ஒரு 6, ஒரு வருஷத்துக்கு 2 6, சரி 4 சொல்லுவாங்க, அது பேர் 6 சொல்லுவாங்க, 2 6, அப்போ 14 கட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 75 பைசா, 1 ரூபா 20 பைசா ஒரு ஸ்கொயர் ஃபீட். இப்போ 2000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2000 ரூபா, வருஷத்துக்கு 4000 ரூபா, 7 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 4 28,000 ரூபா. இது மட்டும் இல்லாமல் அந்த நீங்கள் கட்ட போறீங்கல்ல, ஃபிக்சேஷன் பண்ண போறீங்கல்ல, வரி போட போறீங்கல்ல, அது உள்ள அதிகாரிகளுக்கு நம்ம கவனிக்கணும். அது எப்படியும் ஒரு 10,000 ரூபா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 40,000 ரூபா நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம வரி கட்டினதுனால நாளைக்கே ஒருத்தர் வீடு கட்டினாங்கன்னா உடனே ஆன்லைனில் போட்டு அவங்க அப்ரூவல் வாங்கிக்கலாம். வீடு கட்டுறதுக்கு 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு ஆன்லைன்லேயே அப்ரூவல் வாங்கலாம்னு ஒரு சட்டம் வந்துருக்கு. அரசு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் டிடிசிபி வேற அப்ரூவல் உள்ள லேஅவுட்ல வீடு கட்டுறதுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கலாம். நீங்கள் அதிகாரிகள் போய் பார்க்க வேணாம், லஞ்சம் கொடுக்குறது அதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ணிக்க வேணான்ற மாதிரி இது மாதிரி வந்துச்சு. எப்படி ஒரு காலத்தில் இன்கம் டேக்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் நம்ம போய் நின்றுருப்போம் தெரியுங்களா, ஒரு அதிகாரியே பார்த்துட்டு. இப்பெல்லாம் ஆன்லைனில் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக 10 நாளில் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறாங்களா இல்லையா? அது மாதிரி இப்போ இது மாதிரி லைனில் வந்துச்சுன்னா க்ரௌடு ஜாஸ்தியாகிட்டே போகிறதுனால ஒவ்வொரு கேஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபைல் கிட்டத்தட்ட 10,000 ஃபைல் 5,000 ஃபைல் நிற்கிது. ஸோ அதனால இப்போ இது மாதிரிலாம் ஆன்லைன் பண்ணி வேகமாக பாஸாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் காவிரி தண்ணி இணைப்புரிய பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம லேஅவுட்டை பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். மற்ற லேஅவுட்டுக்கும் நம்ம லேஅவுட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பார்வையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநகராட்சி ரோடு தார் ரோடு ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த லேஅவுட்டாவது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ரோடை விட்டு பள்ளத்தில் இருக்கும், உயரமாக இருக்கும். லேஅவுட் வீட்டு மனைன்றது வீட்டு மனை நிறைய போட்டுருக்காங்கல்ல, ரோடை விட எந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ரோடை விட பள்ளமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதே கார்பரேஷன் ரோட்டில் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட்டே உயரமாக இருக்கும், கிட்டத்தட்ட 1 அடி ஹைட்டில் இருக்கும். என்ன காரணம்னா நம்ம அந்த அளவுக்கு அதை ஃபில் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு மண் அப்போ இந்த குளத்து மண் கொஞ்சம் நிறைய கிடச்சிது, அந்த சமயத்தில் நல்லா ஃபில் பண்ணி நல்லா ஹைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால இப்போ சார் சொன்னாங்க ஓட்டர் சொல்லிட்டு நிறைய குரோத் ஆயிரம்லாம் பற்றி பேசினாரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 வருஷத்துக்குள்ள எல்லாமே வந்துடும். அந்த குரோத் இருக்கும். அந்த குரோத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் முக்கியமாக பேச வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபாத்திமா நகர்லேயே ஒரு நாகம்பூர்லேயே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். எப்பயுமே கஸ்டமரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, நெகட்டிவாக பேசாது. சரிங்க, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் ஒரையூரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் திரைநகரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் முன்னாடி பழசில் ஒரையூரும் திரைநகரெலாம் ஒரு ஊர் தான் ஒரு காலத்தில். அது வயல்காடு. ஒரையூர் 5 ரூபா சதுரடி இருக்கும்போது திரைநகர் முதல் லேஅவுட் போடும்போது திரைநகரோட காசு எவ்வளோ தெரியுமா இருக்காது? சதுரடி 1 ரூபா. சொசைட்டியில் போடும்போது சதுரடி 1 ரூபா. 6,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாங்கன்னா 6,000 ரூபா. அப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி, 60 இயர்ஸ்க்கு முன்னாடி. அன்னைக்கு ஒரையூரோட திரைநகரோட ரேட்டு, அன்னைக்கு ஒரையூரோட ரேட்டு எவ்வளோ தெரியுங்களா? அன்னைக்கு 6 ரூபா. தில்லைநகர் 1 ரூபா விற்கும் போது ஒரையூரோட ரேட்டு
ரேட்டு 6 ரூபா, தெருவோட ரேட்டு 5 ரூபா, புத்தூரோட ரேட்டு 4 ரூபா. ஆனா இன்னைக்கு பாருங்க டோட்டலா மாறிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து தில்லைநகர்ல மெயின் ரோட்ல 25,000 ரூபாய், உள்ள கிட்டத்தட்ட 18-19 விற்கிது. உறையூர்ல பாத்தீங்கன்னா மெயின்லயே 10,000 ரூபாய்க்கு தான் போகுது. உள்ள 3 ரூபா 4 ரூபாய்க்கு இன்னைக்கே வாங்கலாம். சந்து பொதுவாக பாத்தீங்கன்னா இல்லைங்களா? அப்ப இந்த ஓல்டு சிட்டிக்கும் ஒரு நியூவா ஒரு டெவலப்மெண்ட் ஆகிற இடத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்களா? எதுக்கு நான் இதை ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னா, சார் சொன்னார்ல growth guidance சொல்லிட்டு, நம்ம இடத்துக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல ஒரு 1200 ஏக்கர் மாநகராட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய ஏரியா கிடக்குது. இனிமேட்டு அங்க ஒரு மாநகர் வருமா, ஒரு உறையூர் வருமா, ஒரு தென்னூர் வருமானம் வராது. கசமுசம் வரும்போதா வர முடியுமா? இனிமேட்டு எல்லாமே டிடிசிபி அண்டர் டிடிசிபி தான் லேபிள் போட முடியும், அண்டர் ரெடார் தான் லேபிள் போட முடியும், அண்டர் கார்பரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாதான் லேபிள் போட முடியும். அப்போ ஒரு 1200 ஏக்கர்ல ஒரு 300 ஏக்கர் ஒரு பெரியவர்கிட்ட இருக்கு. அது விட்டுருங்க, விஷயம் 900 ஏக்கர் இருக்கு. 900 ஏக்கர் நம்ம இடத்த ஒட்டி. இந்த 900 ஏக்கர் ஒரு 10 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்திக்கிறீங்க நினைச்சு பாருங்க. ஒரு புது பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு இன்பிட்வீன்ல ஒரு கேப்ல ஒரு 900 ஏக்கர் எத்தனை திரைநகர் வரது வாய்ப்பு? ஒரு 65 ஏக்கர் உள்ள திரைநகர் 80 ரோடு இருக்கு, 60 ரோடு இருக்கு இல்லையா? 65 ஏக்கர் வந்து ஒரு டிடிசிபி லேஅவுட்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னாவே 80 ரோடு இருக்கணும். அதனால 80 ரோடு போட்டுட்டான். இங்கேயே ஒரு 80 ரோடு காமிச்சிருக்காங்க இல்லையா? கடைசி ஓரத்தில் கூட இல்லைன்னா 80 ஃபீட் ரோடு இருக்கா இல்லைங்களா? அதோட காமிச்சிருக்காங்க இல்லையா? அண்ணா நகர்ல கிட்டத்தட்ட 40 ஏக்கர் அண்ணா நகர்னா அண்ணா நகர்ல ஒரு 40 ரோடு 60 ரோடு காமிச்சிருக்காங்களா இல்லையா? ஸோ இப்போ 1200 ஏக்கர் இருக்குன்னா எத்தனை அண்ணா நகர் வரும், எத்தனை தில்லைநகர் வரும், எத்தனை கேகே வரும் நினைச்சு பாருங்க. ஸோ இப்போ அன்னைக்கு வரும்பொழுது அந்த ஏரியாவோட மாற்றம் என்பது மிகப்பெரிய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு ஆங்கிளா நம்ம பேசுறதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சம் எக்யூப் ஆயிருக்கும். ஸோ இப்போ கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம் இதெல்லாம் வந்து என்ன, இன்னும் 5 to 10 ஆண்டுகள் நம்ம சொல்றோம் சரிங்களா? இதே 5 to 10 ஆண்டுகள்ல நாகமங்கலத்தில் ஏதாவது சொல்ல முடியுமா? பாத்திமா நகர்ல சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அழுந்தூர் ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னும் 5 to 10 ஆண்டுகள்ல முடிஞ்சிருச்சு. பஸ் ஸ்டாண்ட் ஒரு பேரை வச்சு ஃபுல் பண்ணிட்டாங்க. இதுமாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் நீங்க மணிகண்டை தாண்டி கொஞ்சம் தூரம் நாகமங்கலத்தை தொட்டுட்டீங்கன்னாவே புதுக்கோட்டை மாவட்டம் வந்துடும். சார் சொன்ன மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர் நேருவோ இல்லை வேற எந்த கவர்மெண்ட் வந்தாலும் திருச்சி மாவட்டத்துக்குரிய அமைச்சர் திருச்சி மாவட்டத்தை செய்வாரா, அதர் மாவட்டத்தை செய்வாரா? திருச்சி மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொண்டாடணும், திருச்சி மாவட்டத்தை டெவலப் பண்ணணும், திருச்சி மாவட்டத்தில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கொண்டாடணும், திருச்சி மாவட்டத்தில் ஒரு காலேஜ் கொண்டாடணும்னா எங்க இனிமேட்டு பாத்திமா ரோட்ல கொண்டு போக முடியுமா? எல்லாம் ஃபில் பண்ணாங்க. மதுரை ரோட்ல கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. புதுக்கோட்டை ரோட்ல கொண்டு போக முடியுமா? மாத்தூர் உண்டானது புதுக்கோட்டை மாவட்டம். தஞ்சாவூர் ரோடு எடுத்துட்டீங்கன்னா துவாக்குடி தாண்டிங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் மாவட்டம். துவாக்குடி வரைக்கும் மெரிச்சு பண்ணிட்டாங்க திருச்சியோட. சென்னை மெயின் ரோடு எடுத்துட்டீங்கன்னா ஒரு சிறுநூரோட திருச்சி மாவட்டம் முடிஞ்சிடும். ஸோ சிறுநூறு வரைக்கும் இன்னைக்கு எல்லா பெரிய பிரைவேட் லேண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய போலீஸ் இருக்கு, சொத்து போகிறோம், காலேஜஸ் அது இதுன்னு சொல்லி போட்டு ஃபுல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல இனிமேல் பெரிய டெவலப்மெண்ட் வருமானம் வரவே வராது. கவர்மெண்ட் ஏதாவது ஆரம்பிச்சு இப்போ கவர்மெண்ட் எந்த நிறுவனம் கொண்டாந்தாலும் ஒரு 5000 கோடி ஒரு 10,000 கோடி ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டிஎன்பிஎல் மாதிரி ஒரு சிப்காட் மாதிரி இது மாதிரி ஒரு பெரிய கார் கம்பெனி வருது. ஏன்னா செகண்ட் சிட்டியை மாற்றணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நிறைய ஐடியாஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு. அந்த லாஜிஸ்டிக் பார்க்குன்னு சார் சொன்ன மாதிரி லாஜிஸ்டிக் பார்க்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், லாஜிஸ்டிக் பார்க்னா டிரான்ஸ்போர்ட் பெரிய ஒரு ஹப், லாஜிஸ்டிக் ஹப்னா திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 to 15 மணி நேரத்தில் 3 ஹார்பரை தொட்டுலாம். நீங்கள் திருச்சியிலேருந்து ஹார்பர் சொல்கிறேன், திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹார்பரை தொட்டுலாம், தூத்துக்குடி ஹார்பரை தொட்டுலாம், அதே மாதிரி திருச்சியிலேருந்து கொச்சின் ஹார்பரை தொட்டுலாம். இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா ரோடு வேஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது, ஏர்வேஸ் இருக்குது. ஸோ இப்போ திருச்சியிலேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு எந்த ஹார்பருக்கு வேணாலும் போகும்போது திருச்சியில் மிகப்பெரிய ஹார்பர் அந்த ஏசி வேணால் போட்டுவிடுங்க, அந்த ஏசி போட்டுருங்க. ஸோ இப்போ திருச்சியிலேருந்து எந்த ஹப்புக்கு வேணால் போப்போ ஒரு லாஜிஸ்டிக் பார்க் வந்து சொன்னால் டைட்டில் பார்க்கு, இண்டஸ்ட்ரியல் பார்க் கேள்விப்பட்டிருக்கீங்க. டைட்டில் பார்க்னா ஒரே இடத்துல 100 கம்பெனி வரும், அதான் டைட்டில் பார்க். இண்டஸ்ட்ரியல் பார்க்னா ஒரே இடத்துல 100 கம்பெனி வரும். இங்கே வந்து லாஜிஸ்டிக் பார்க் 520 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 28 ஏக்கர்ல லாஜிஸ்டிக் பார்க் கொண்டாங்க. லாஜிஸ்டிக் பார்க் சொன்னா இந்தியாவில் உள்ள எல்லா லாஜிஸ்டிக் கம்பெனி உள்ள வருமா, சவுத் இந்தியாவில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து, ஏன் வேர்ல்டு வைடு உள்ள லாஜிஸ்டிக் கம்பெனிக்காரங்க கூட ஒரு ஆஃபீஸ் போடுவோம். ஒரே கேம்பஸ்ல வந்து ஒரு 500 கம்பெனி தான் சொன்னேன். இந்த 500 கம்பெனி ஒரு ஆஃபீஸ் போட்டு தூக்கிடலாம்னா இந்த 500 கம்பெனிக்குரிய டிரான்ஸ்போர்டேஷன் தொழில் இங்கே நடக்கும் அதுக்குரிய ஆவணங்கள் செய்வாங்க இல்லை.
ஸோ அப்போ இந்த ஏரியா வந்து மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டை பற்றி. இது பக்கத்துலேயே போட் ஹவுஸ், நம்ம வீட்டுக்கு நம்ம லேஅவுட்ல உட்காந்து வீடு கட்டி மொட்டை மாடுறது பார்த்தோன்னா 3 வருஷத்துல 2 வருஷம் 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா போட் ஓடிட்டு இருக்கும். நம்ம இடத்துல ஒரு வீடு கட்டி ஒருத்தர் மொட்டை மாடியில இருந்து பார்த்தாங்கன்னா போட் ஹவுஸை பார்க்கலாம். ஸோ இப்போ இது அன்னைக்கு சார் தான் அது தெளிவாக சொன்னார். நாங்கள் என்ன நினைச்சோமோ அது சொன்னார். சார் இது வந்து ரெசிடென்சியல் லேஅவுட்டே கிடையாது, இதெல்லாம் காட்டேஜ் சர்வீஸ் வில்லாஸ் அப்படிதான் சார் சொன்னீங்க. ஸோ அதுக்குரிய லேஅவுட் இது சார். இதுக்குன்னே ஒரு செக்மெண்ட் கஸ்டமர் இருக்காங்க, நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாத தட்டி தூக்கிடலாம். நீ சாதாரண ஒரு வீடு வாங்கிக்கிறியா, வீடு கட்டிவான்னு சொல்றவங்கன்னா ஒரு டாக்டரை பார்த்து பேசலாம், ஒரு இன்ஜினியர்ஸை பார்த்து பேசலாம், ஒரு லாயரை பார்த்து பேசலாம், ஒரு திருச்சியில் ஒரு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வசதி படிச்சவங்களை பார்த்து பேசலாம். இது மாதிரி ஒரு இடம் வாங்கி வைங்க, திருச்சியிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு காட்டேஜ் மாதிரி நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கலாம், ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம். சார் நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் அவுட்டில் தான் நிலம் வாங்கி அங்கே 2 கோடி 3 கோடி வீடு கட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் கிடைக்காது. முக்கம்பூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து 16 கிலோமீட்டர், அங்கே ஒரு 15 ஏக்கர் வாங்கி அதில் 3 கோடி ரூபா வீடு கட்டி வருஷத்துக்கு 2 தடவை தான் போகிறாங்க. எனக்கு தூரமாக இருக்குன்னு டிராஃபிக்காக இருக்குன்றாங்க. இந்த ரோடு எப்படி இருக்கு உங்களுக்கு? பிரமாதமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிராஃபிக்கே இல்லைங்க. டிராஃபிக் இருந்தால் கூட அவ்வளோ பெரிய ரோடு டபுள் ரோடு ஆகிட்டாங்களா உங்களுக்கு? பைபாஸ் வரைக்கும் முன்பு நினைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சி மாநகராட்சியிலேயே மிக அகலமான லென்த்தியான ரோடு எழுதுறீங்களா? திண்டுக்கல் ரோடு தான். திருச்சி மாநகராட்சியிலேயே மிக அகலமான மிக லென்த்தியான கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு பைபாஸ் போய் தொடர வரைக்கும் 6 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு திருச்சிக்குள்ளே சிட்டிக்குள்ளே சொல்றாங்க. வேற எங்கேயாவது இருக்கா சார்? 6 கிலோமீட்டருக்கு இவ்வளோ யூனிட் 2 ரோடு எங்கேயாவது இருக்கா திருச்சியில்? கண்டோன்மெண்ட் ரோட பெருமை சொல்லுவோம் 80 ரோடு. அது கூட மொத்தத்துக்கே ஒரு 500 மீட்டர் தான். அதோட இங்கிட்டு முடிஞ்சுட்டு அங்கிட்டு முடிஞ்சிடும். அங்கே எம்ஜிஆர் சைடோட முடிஞ்சிடும், இங்கிட்டு முதல சைடோட முடிஞ்சிடும் ரோடு. ஆனா இந்த ஒரு ரோடு மட்டும்தான் 6 கிலோமீட்டருக்கு டபுள் ட்ராக் போற மாதிரி. இதுல 3 வண்டி கண்டினியூ போறோம், இதுல 3 வண்டி கண்டினியூ போறோம். அவ்வளவு பெரிய ரோடு 6 வண்டி பார்ப்போம். இந்த ரோடோட மதிப்பு இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு. என்னைக்குமே இது வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுச்சு பார்த்துட்டு இனிமேல் பஸ் ஸ்டாண்டு டிராஃபிக் இந்த ஏரியாவில் வரப்போது கிடையாது. ஸோ பஸ் ஸ்டாண்டு கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அள்ளித்தோடு டு பிராட்டியூர், பிராட்டியூர் டு பஞ்சப்பூர், அந்த கேர் காலேஜோட ரிங் ரோடு வருது, அதோட கனெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தீர்நகர் கிட்ட அந்த கோரையாறு இல்லை கரையில் வந்து அதில் ஒரு ரோடு வந்து பஸ் ஸ்டாண்டோட கனெக்ட் பண்ணாங்க. இனிமேல் பஸ் ஸ்டாண்டை நோக்கிய கனெக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். ரிங் ரோட்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, பிராட்டியூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அள்ளிப்பட்டு பிராட்டியூர் அது ஒரு 60 கிலோமீட்டர் கனெக்டிவிட்டி இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்நகருக்கு வரேன். தீர்நகரில் பார்த்தீங்கன்னா தீர்நகரில் அது அந்த கோரையாறு கரையோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. 3 ரோடு அதிலே வந்து கனெக்டாக பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அடுத்தது 4வது ரோடு மதுரை ரோடு, 5வது ரோடு பைபாஸ் ரோடு. திருச்சியிலேருந்து எந்த ரோடு போகிறதுக்குரிய வாய்ப்பு. இப்போ இவ்வளவும் வந்து இது பூரா ஈஸியாக கடந்து போகிற ஏரியாவில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய கஸ்டமர் யாருன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. வேற யாருமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். சார் இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லை, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? வயலூர் சார். வயலூர். நீங்கள் வீடு எது இருக்கு வயலூர்ல? முருகன் கோயில்கிட்ட தான் சார். முருகன் கோயிலில் இருக்கீங்களா? ஓகே, முருகன் கோயிலே இருக்கீங்க. பக்கத்துலேயே பாரதி நகர்னு ஒரு 200 மீட்டர் தள்ளி. சரி சரி சரி. பாரதி இன்ஜினியர் சபரி தெரியுமா? சபரியா தெரியும் சார். தெரியுமா? எங்க தெரு தான் பக்கத்து.